கிறிஸ்துவில் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தவக்காலத்தின் 2ஆம் வாரம், வியாழன். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 19 முதல் 31 வரை. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்க்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணார்ந்து பார்த்து தொலையில் அபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை அபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிர செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழப்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார். நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை அபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. லூக்கா நற்செய்திக்கு மட்டுமே உரிய ஓர் உவமை செல்வரும் லாசரும். செல்வத்தை சரியான முறையில் பயன்படுத்துதல். செல்வத்தை சரியான முறையில் பயன்படுத்தாத செல்வந்தர்களின் பின்னிலையை இன்றைய செல்வரும் லாசரும் உவமை வழியாக இயேசு விவரிக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் செல்வந்தன் நரகம் செல்கிறான். ஏழை லாசர் வாழ்வு பெறுகிறார். இந்த உவமையில் இறந்ததும் எரி நரகத்திற்கு செல்லும் செல்வரின் வாழ்க்கை நிலையை பற்றி ஒரே வரியில் சுருங்க கூறிவிடுகிறார் ஆண்டவர் இயேசு. அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். ஆம், அந்த செல்வர் செய்த ஒரே தவறு தனது வீட்டு வாசலில் துன்புற்றுக் கொண்டிருந்த லாசரை பற்றி கவலைப்படாமல் தான் மட்டும் நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்ததுதான். செல்வந்தன் லாசரை தன்னுடைய வீட்டு வாயிலிருந்து விரட்டவில்லை. தன் மேசையிலிருந்து கீழே வீழும் துண்டுகளை லாசர் எடுப்பதை தடை செய்யவில்லை. அவன் லாசரை பார்த்து எந்த ஒரு தவறான வார்த்தையும் பயன்படுத்தவில்லை. ஆனால் அவன் செய்த தவறு தேவையிலிருந்த லாசரை ஏறெடுத்து பார்க்கவில்லை என்பதுதான். தன் கண்முன்னே உதவி வேண்டி ஒருவன் காத்திருந்தும் அவனை கண்டு கொள்ளாததுதான் செல்வந்தன் செய்த மிகப்பெரிய தவறு. உலக இன்பங்களைப் பற்றிய ஆண்டவரின் போதனை தெளிவாக இருக்கிறது. உணவு, கேளிக்கை, பொழுதுபோக்கு போன்ற உலக இன்பங்கள் அனைத்தும் நல்லவையே, ஏனென்றால் இறைவனால் படைக்கப்பட்டவை. ஆனால் அந்த இன்பங்களை தன்னலத்தோடு அனுபவிப்பது தவறு.
இந்த உலகம் பரந்து விரிந்தது. இதில் நான் ஒருவன் மட்டும் நல்லவனாக வாழ்ந்து என்ன சாதிக்கப் போகிறேன் என்று நினைத்து, நான் உண்டு, என் வேலை உண்டு என்று இந்த உலகத்தோடு இணையாமல் இருந்தால் அது கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஆதாரமாகாது. இந்த உலகம் பலம் பெற, சம உரிமை பெற, வாழ்வு பெற நம்மால் இயன்றதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்று நம்முன் எத்தனையோ பேர் தேவையில் உழல்கின்றனர். தன்னலம் நோக்கிய பயணமாக அல்லாது பிறர் நலம் நாடி பணி செய்வோம். ஆமென். இந்த நாள் இனிய நாளாய் அமைய நல்வாழ்த்துக்கள். நண்பனுக்காக உயிரை தருவதுதான் உயர்ந்த அன்பு. அதுவே பேரன்பு. உயர்ந்த அன்பு. உயர்ந்த அன்பு எது? நண்பனுக்காக உயிரை தருவதுதான். அந்த அன்பில் வளர்வது உயர் மானிட பண்பு. உயர் மானிட பண்பு. தன்னையே தந்த தலைவன் அந்த இறைவனே நல்ல நண்பன். தன்னையே தந்த தலைவன் அந்த இறைவனே நல்ல நண்பன். உயர்ந்த அன்பு எது? சொந்த பந்தங்கள் எல்லாம் நல்லுறவாய் நிலைத்திடுமோ? உன்னை துயரங்கள் சூழ்ந்திடும் போது அந்த உறவுகள் உதவிடுமோ? சொந்த பந்தங்கள் எல்லாம் நல்லுறவாய் நிலைத்திடுமோ? உன்னை துயரங்கள் சூழ்ந்திடும் போது அந்த உறவுகள் உதவிடுமோ? காலங்கள் கடந்து சென்றாலும் உன்னை காரிருள் சூழ்ந்து நின்றாலும், காலங்கள் கடந்து சென்றாலும் உன்னை காரிருள் சூழ்ந்து நின்றாலும், நிலைத்த அன்பாகி விழியில் சுடராகி நண்பனே வாழ்கிறான். உயர்ந்த அன்பு எது? இன்ப துன்பங்கள் எல்லாம் இந்த நட்பினில் பொதுவுடைமை.
பகிர்தலின் உயர்ந்திடும் உறவே அந்த அன்பின் தனி பெருமை. இன்ப துன்பங்கள் எல்லாம் இந்த நட்பினில் பொது உடைமை. குலப்பகிர்தலின் உயர்ந்திடும் உறவே அந்த அன்பின் தனி பெருமை. பெறுவதில் மலர்ந்திடும் அன்பு தன்னை தருவதில் துலங்கிடும் பண்பு. பெறுவதில் மலர்ந்திடும் அன்பு தன்னை தருவதில் துலங்கிடும் பண்பு. நண்பன் வேண்டுமா அன்பில் நிலைத்திடு, நண்பனாய் மாறிடு. உயர்ந்த அன்பு எது? நண்பனுக்காக உயிரை தருவதுதான் அந்த அன்பில் வளர்வது உயர் மானிட பண்பு. உயர் மானிட பண்பு. தன்னையே தந்த தலைவன் அந்த இறைவனே நல்ல நண்பன். தன்னையே தந்த தலைவன் அந்த இறைவனே நல்ல நண்பன். உயர்ந்த